අපි අද දවසේ බලන්න යනවා நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம் දෙවියන් වහන්සේගේ වචනේ එක්තරා කොටසක්. தேவனுடைய வார்த்தையில ஒரு காரியத்தை. ඊට ප්‍රථමයෙන් පැමිණියා ඔබ සියලු දෙනා මම ඉතා ප්‍රේමයෙන් පිළිගන්නවා. அதுக்கு முன்பதாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி ඒ වගේම வரவேற்கிறோம். තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී නාලිකාවන් තුලින් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන සියලු දෙනාමත් ඉතාමත් ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம். මා දවසේ ඔබත් සමග බෙදා ගන්න කැමති දෙවියන් වහන්සේට ගෞරවය කරන්න. இன்றைய நாளில் உங்களோடு நான் பேச விரும்புகிறது தேவனை கனப்படுத்துங்கள். ඔබ සිතනවා ඇති දෙවියන් වහන්සේට අපි කොහොමද ගෞරව කරනවනේ. நீங்கள் யோசிப்பீர்கள் தேவனை நான் எப்படியும் கனப்படுத்துகிறேன் தானே. නමුත් විශේෂයෙන් මොකක්ද අපි දක්වන්න ඕන ගෞරවය කියලා ඔබ සිතනවා ඇති. விசேஷமாக என்ன நான் கனப்படுத்த வேண்டும்? හැබැයි මම ඔබට කියන්න කැමති நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ගොඩාක් නැතම් බොහෝ ක්‍රිස්තියානි සමාජය තුල அநேக கிறிஸ்தவ சமுதாயத்திலே අපි දෙවියන් වහන්සේට සැබෑ ලෙස ගෞරව කිරීම හුඟක් දුරට අඩු වෙලා ගිහිල්ලා තියෙන්නේ. தேவனை உண்மையாக அன்பு செலுத்துவது மிகவும் குறைவாய் இருக்கிறது. සමහරට යක්ෂයා දෙවියන් වහන්සේගේ සෙනගව කලබලා. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை குழப்பி இருக்கிறான். සමහර විට ලෝකයේ සහ මාംසයේ දෙවියන් වහන්සේගේ සෙනගව කලබලා. அதே போல உலகத்திலும் உலக மாம்சத்திலையும் அவனை குழப்பி வைத்திருக்கிறான். දෙවියන් වහන්සේ යහපත්ව තබපු සබාව සමහර අවස්ථාවල ඒක මනුෂ්‍ය විසින්ම ඒක අපවිත්‍ර වෙන විදියට සබාව තුල දෙවියන් වහන්සේට ඇති ගෞරවය කලබලා තිබෙනවා. தேவன் சபையை மனிதர்களுக்கு நன்மையாய் வைத்திருந்தாலும் அதை சபைக்குள்ளே குழப்பி வைத்திருக்கிறான் மனிதர்களிடம். නමුත් අපි පිපාසෙන් සොයන්න ඕනේ අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මොකක්ද? நாங்கள் வாஞ்சியோடு தேட வேண்டும் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று. ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මගේ ජීවිතේ කොහොමද ගෞරවයක් විදියට දෙවියන් වහන්සේට මාරු වෙන්නේ? அதே போல் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில எப்படி கனம் பொருந்திய ஒரு வாழ்க்கை மாறப்போகிறது. ඔබේ ජීවිතේ සහ මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට ගෞරවයක් විදියට මාරු විය යුතුයි. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கனப்படுத்துகிற வாழ்க்கையாய் தேவனுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். අපි ඉස්සෙල්ලාම පෙරලගමු පළවෙනි පේත්‍රස් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදය. முதலாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 පේත්‍රස්. නමුත් අන්ධකාරයෙන් තමන්ගේ විස්මපත් ආලෝකයට නුඹලා කැඳවාගත් තනන් වහන්සේගේ උත්කෘෂ්ඨතාවයන් දක්වන පිණිස නුඹලා වනාහි තෝරාගත් වංශයක්ද රාජකීය පූජකයෝද ශුද්ධ වූ ජාතියක්ද දෙවියන් වහන්සේ සන්තක සෙනකක්ද වන්නහුය. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து 1 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவனாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2:9. நீங்களே உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகம் ஆச்சரியமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்களுக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். හරි. දැන් බලන්න මේ ස්ථානයේ කියනවා අන්ධකාරේ ඉඳලා අපිව ආලෝකයට මාරු කරපු නැත්නම් අන්ධකාරේ ඉඳලා අපිව ආලෝකයට ගලවාගත්ත දෙවියන් වහන්සේගේ මහිමය නැත්නම් උන්වහන්සේගේ උත්කෘෂ්ඨතාවය අපි පෙන්වන පිණිස இந்த இடத்துல இருந்து சொல்லப்படுகிறது அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து ஆச்சரியமான பரிசுத்த வெளித்திலிருந்து நம்மளை கொண்டு வந்ததை අපව දෙවියන් වහන්සේ රාජකීය පූජකයෝ නැත්නම් ශුද්ධෝ ජාතියක් දෙවියන් වහන්සේට අයිති සෙනගක් විදියට උන්වහන්සේ මාරු කළා. தேவன் நம்மளை ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியுமாய் தேவனிடத்தில் மாற்றியிருக்கிறார். ඔබ තේරුම් ගන්න ඕන ඔබගේ ජීවිතය අන්ධකාරයෙන් වැසිලා තියෙන කාලය තුලදී நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இருளிலே மூடப்பட்டிருந்த வாழ்க்கை දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබගේ ජීවිතේ ඉඳලා එළියට එන්න බැරුව තිබුණා. தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்தது. ඔබ දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන ජීවිතයක් නෙවෙයි ඔබ පෙර කාලේ ජීවත් වුනේ. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல நீங்கள் முன்னே வாழ்ந்த வாழ்க்கை. සමහර කිතුණුව සිටිනවා අද කාලේ පවා දෙවියන් වහන්සේව ඒගොල්ලෝ පිළි අරගෙන සිටිනවා. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். නමුත් ඔගලන්ගේ ජීවිතේ නැත්නම් එයාගේ ජීවිතය තුල දෙවියන් වහන්සේගේ මහිමය නැත්නම් දෙවියන් වහන්සේට එන්නා වූ ගෞරවය ඔවුන්ගේ ජීවිත තුල ඉඳලා එළියට එන්නේ නැහැ. ஆனால்
தேவனுடைய மகிமை அவருடைய வாழ்க்கையிலும் தேவனை கனப்படுத்துகிற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதில்லை. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා නුඹලාව මම තෝරාගත්තේ මාගේ මහිමය නුඹලා තුල සිට එළියට එන පිණිසයි. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டது என்னுடைய மகிமை உங்களிடத்தில் வெளியே வர வேண்டும் என்று. ඒ උදෙසා නුඹලා පූජකයන්ව සිටිනවා. ஆகவே நீங்கள் ஆசாரியராக இருக்கிறீர்கள், සුද්ධ සෙනගක්ව සිටිනවා. பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේට අයිති වස්තුවක් නැත්නම් දෙවියන් වහන්සේට අයිති ජාතියක්ව සිටිනවා. தேவனுக்கு சொந்தமான ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். නම්බර් 1 ஒன்றாவது පළවෙනිම කාරණාව මොකක්ද? முதலாவதான காரணம் என்ன? රාජකීය පූජකයන්ව සිටිනවා. ஆசாரியர் கூட்டமாய் இருக்கிறோம். සුද්ධ සෙනගක් නැත්නම් සුද්ධ ජාතියක්ව සිටිනවා. பரிசுத்த ஜனங்களாய் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේට අයිති සෙනගක්ව සිටිනවා. தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறோம். ඇයි අපි උන්වහන්සේට අයිති කියනවා නම්? ஏன் நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள்? ඇයි අපි උන්වහන්සේට පූජකයන් කියනවා නම්? ஏன் தேவனுக்கு நாங்கள் ஆசாரியர்கள்? දෙවියන් වහන්සේගේ මහිමය සහ ගෞරවය අපගේ ජීවිතයේ සිට එළියට එන පිණිසයි. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரும்படியாக. කිතුණුවට තියෙනවා දෙවියන් වහන්සේ සමග කිවිසුමක්. கிறிஸ்தவர்களுக்கு தேவனோடு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන පිණිස උන්වහන්සේගේ මහිමය අප තුළ ඉඳලා එළියට එන්න. தேவனை கனப்படுத்தும்படியாக தேவனுடைய மகிமை நம்மளிடமிருந்து வெளியே வரும்படியாக. කොයි මනුෂ්‍යද දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන්නේ? ඒ මනුස්සයාගේ ජීවිතයේ ආශිර්වාදය වැగిරෙන්න යනවා. எந்த மனிதன் தேவனை கனப்படுத்துகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதம் வெளியே வரும். බොහෝ මනුෂ්‍ය සිටිනවා තමන්ගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ මහිමය ජරාවකට මාරු කරපු. அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மகிமையை பிழையான விதத்திலே பாவித்துக் கொண்டு. ඒ කියන්නේ උන්වහන්සේගේ මහිමය කුණු ගොඩක් විදියට නැත්තම් மகிமைය ජරාවට මාරු කරපු. அவருடைய மகிமையை ஒரு குப்பையை போல் மாற்றி இருக்கிறார்கள். එවැනි මනුෂ්‍යගේ ජීවිතයේ සිට அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து දෙවියන් වහන්සේගේ මහිමය එළියට එන්නේ නැහැ. தேவனுடைய மகிமை வெளியே வராது. ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් වෙන්නෙත් නැහැ. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கனப்படுத்த போவதும் இல்லை. එවැනි මනුෂ්‍ය දන්නේ නැහැ තමන්ගේ ජීවිතේ අවසාන විපාකය මොකක්ද කියලා. அவருடைய வாழ்க்கையிலே என்ன பாதிப்பு கடைசியாக நடக்கும் என்று அவர்களுக்கே தெரியாது. කී දෙනෙක් කියනවද දෙවියන් වහන්සේ බොහෝ ඉවසිලිවන්තයි? எத்தனை பேருக்கு தெரியும் அவர் மிகவும் பொறுமையுள்ளவர் என்று? බොහෝ ඉවසිලිවන්තයි. மிகவும் பொறுமையுள்ளவர் என்று. හැබැයි ඔබ දන්නවද ඉවසිලිවන්ත දෙවියන් වහන්සේ විනිශ්චය කරන සේක? ஆனால் பொறுமையாயிருக்கிற தேவன் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයට දවසක් එනවා මේ පොළවට? உங்களுக்கு தெரியுமா இந்த பூமியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව විදියට දැනගන්න ඕන මේ ඉවසීමේ කාලය තුලදී நாங்கள் கிறிஸ்தவ சபையா இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பொறுமையின் காலத்திலே දෙවියන් වහන්සේගේ මහිමය අපගේ ජීවිතේ ඉඳලා එළියට ගෙන්ටත් උන්වහන්සේව ගෞරවයට පත් කරන්නත් தேவனுடைய மகிமையை கொண்டு வரவும் அவரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையும் வர வேண்டும். සභාව මම ඔබට කියනවා කාලය ඉතාමත්ම ළඟයි. நான் சபையை உங்களுக்கு சொல்லுகிற காலம் சீக்கிரமா இருக்கிறது. කාලය ඉතාමත්ම සමීපයි. காலம் மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ පැමිණීම ඉතාමත්ම ළඟයි. தேவனுடைய வருகை மிகவும் අරුමයිල இருக்கிறது. තව දුරටත් ඔබගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේගේ මහිමය වසාගෙන සිටින්න නැත්නම් ඒක වසලා දමන්න කාලයක් නැහැ. இன்னும் நீங்கள் தேவனுடைய மகிமை மூடி வைக்க காலம் அல்ல இது. ඔබට කියන්න බෑ මං අද වෙනස් වෙන්නම් මං හෙට වෙනස් වෙන්නම් මං අනිද්දා වෙනස් වෙන්නම් කියලා ඔබට කියන්න බෑ. உங்களுக்கு சொல்ல முடியாது நான் நாளை மாறுவேன் பிறகு மாறுவேன் என்று சொல்ல முடியாது. ඔබගේ ජීවිතේ වෙනස් වීමට කාලය ගත්තා නම් ඒක තමයි දැන්. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் இப்பொழுது. ඔබගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේගේ මහිමය පිණිස ඔබ මාරු විය යුතුයි. தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் மாற வேண்டும். දේව වචනය කියන අපි වේ උදෙසා තෝරගත්තා. அதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார். අපි වේ උදෙසා තෝරගත්තා. அதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார். බොහෝ මනුෂ්‍යගේ ජීවිතේ ගත්තා නම් ස්වාමීන් වහන්සේ තෝරගත්තේ කොයි දෙයකටද කියන එක ඒ අය දන්නේ නැතුව සිටිනවා. அநேகருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று அறியாமல் ඔබ இருக்கிறார்கள். දන්නවද ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සුද්ධ පූජකයෙක්. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த ආසාරියරා இருக்கிறீர்கள். ඔබට ජීවිතේ කාරණා තුනක නැත්නම් තුන් පැත්තක උන්වහන්සේගේ මහිමය එළිදරව් කළ යුතුව තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே 3 பக்கத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவசியம். ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කිරීම කාරණා තුනක ඔබ සිදු කළ යුතුව තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை கனப்படுத்த 3 காரியங்கள் இருக்கிறது. ඔබ පූජකයෙක් නම් நீங்கள் ஆசாரியரா ඔබ இருந்தால் පළවෙනියටම දැනගන්න ඕනේ ඔබ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන ජීවිතයක් ඔබ තබා ගත යුතුයි. நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙලා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට නැත්නම් උන්වහන්සේට ඔබ සේවකයෙක් විය යුතුයි. நீங்கள் தேவனோடு உறவு ஆடி
தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரயோஜனமுள்ளவராக இருக்க வேண்டும். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ නිතරම පෙනී සිටින උන්වහන්සේව ප්‍රසන්න කරන පුද්ගලයෙක් වේ යුතුයි. நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் காணத்தக்கதாய் நீங்கள் அவரை ආරාධිக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். මම පොඩියට නැත්තම් මම සිම්පල් එහෙමත් නැත්තම් බොහොම සුළුවට තමයි මම මේක පැහැදිලි කරේ. ඔබ පූජකෙක් නම් ඔබගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේගේ මහිමේ එළිදරව් වෙන පිණිස ඔබ උන්වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටිය යුතුයි. நான் இதை மிகவும் இலகுவாகத்தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நீங்கள் ஆசாரியராய் இருந்தால் தேவனுக்கு முன்பதாய் நீங்கள் காணும்படியாய் இருக்க வேண்டும். ඔබගේ පූජක සේවය ඔබට එක දවසකින් නවතින්නේ නැහැ. ඒක සදා කාලෙටම ඔබ විසින් කළ යුතු දෙයක්ව තිබෙනවා. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆசாரிய ஊழியமானது சதா காலத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். එහෙනම් සදා කාලයට නැත්තම් සෑම දවසකම ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේගේ ගෞරවය උදෙසා ඔබ පෙනී සිටිය යුතුයි. நீங்கள் ஆகவே ஒவ்வொரு நாளுக்கும் சதா காலத்துக்கும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் இருக்க வேண்டும். මම කිව්ව පැති තුනක ඔබගේ පූජක සේවය ව්‍යාප්ත වෙනවා නැත්තම් පැති තුනක ඔබගේ පූජක සේවය පැතිරෙනවා. 3 பங்காய் உங்களுடைய தேவனுடைய ஊழியம் பிரிக்கப்படுகிறது. ඔබ ගැහැණියෙක් වෙන්න පුළුවන්, ඔබ පිරිමියෙක් වෙන්න පුළුවන්. ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තෝරාගත්තා වූ කෙනෙක්. நீங்கள் ஆணாய் இருக்கலாம் பெண்ணாய் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். නම්බර 1 පළවෙනියටම ඔබගේ පූජක සේවය ඔබගේ පවුල තුල නිවසේ ඔබ කළ යුතුයි. நீங்கள் முதலாவதாக அந்த ஆசாரியர் ஊழியத்தை குடும்பத்தில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டும். ස්වාමි පුරුෂයන් ඔබ සිතන්න ඕනේ මේ නිවසට පූජකයා මමයි. கணவர்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த குடும்பத்திலே ஆசாரியர் நான். මේ නිවසේ අවශ්‍යතා උදෙසා සහ නිවසේ දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන්න මම පෙනී සිටිය යුතුයි. இந்த குடும்பத்தில் உள்ள தேவைக்காக தேவனை மகிமைப்படுத்த நான் இருக்க வேண்டும். ඔබ දන්නවද ඔබගේ වැඩේ ඔබ කරන්නේ නැත්තම් මොකද්ද සිද්ධ වෙන්න යන්නේ? உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலையாவிட்டால் என்ன நடக்கும்? ඔබ පුරුෂයෙක් විදියට නිවසේ පූජක තනතුර ඔබ හරියට පාලනය කරන්නේ නැත්නම්, நீங்கள் ஒரு கணவனாய் இருந்து உங்களுடைய குடும்பத்திலே ஆசாரியர் ஊழியத்தை செய்யாமல் இருந்தால் ඔබ දන්නවද මොනවද සිද්ධ වෙන්න යන්නේ? உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்கும் என்று? මම සාමුවෙල් පොතෙන් අරන් ඔබට පැහැදිලි කරන්න. நான் சாமுவேல் புத்தகத்திலே நான் உங்களுக்கு ඒ விளங்கப்படுத்துகிறேன். වගේම සෑම ස්ත්‍රියකටම යුතුයකමක් තියෙනවා. පූජකෙක් විදියට නැත්නම් දෙවියන් වහන්සේ තෝරගත්ත සෙනග විදියට දෙවියන් වහන්සේගේ ගෞරවය උදෙසා ඔබගේ පවුල තුල ඔබ සිට ගන්න ඕන. அதே போல ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க வேண்டும். ඔබගේ පවුලේ සාක්ෂිය උදෙසා, உங்களுடைய குடும்ப சாட்சிக்காக, පවුලේ අවශ්‍යතාවය උදෙසා, குடும்பத்தின் தேவைகளுக்காக, පවුල තුල දෙවියන් වහන්සේගේ ගෞරවය උදෙසා ඔබ පෙනී සිටිය යුතුයි. குடும்பத்திலே இருந்து தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் நிற்க வேண்டும். ඔබ තුලින් ඔබගේ දරුවෝ දෙවියන් වහන්සේට ගෞරව කරන විදියට ඔවුන්ගේ ජීවිතය අතගැසිය යුතුයි. உங்களுக்கு கூடாக பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்த அவர்கள் தொடப்பட வேண்டும். ඒ වගේම තමයි නම්බර 2 දෙවනුව ඔබගේ පූජක සේවය කොයි ස්ථානයේද ක්‍රියාත්මක වෙන්නේ? இரண்டாவதாக உங்களுடைய அந்த ஆசாரிய ஊழியம் எந்த இடத்திலே செயல்படுகிறது? 2 ඔබ සභාවේ පූජකයා. இரண்டாவது, நீங்கள் சபையில் ஒரு ஊழியன். ඔබ සභාවේ පූජකයා. நீங்கள் ஒரு சபையிலே ஒரு ஆசாரியர். සභාව තුල දෙවියන් වහන්සේගේ මහිමය සහ ගෞරවය එළියට නිකුත් වන පිණිස ඔබ සභාව තුල පූජකයෙක්ව සිටිනවා. நீங்கள் சபையிலே தேவனுடைய மகிமையும் தேவனை கனப்படுத்துகிற காரியமும் வெளியிலே வரத்தக்கதாக நீங்கள் ஆசாரியராக இருக்கிறீர்கள். ඔබගේ ජීවිතය දෙස බලනකොට සභාව තුල ඔබ දෙවියන් වහන්සේගේ නාමය ගෞරවයට පත් කරන කෙනෙක්ව සිටිය යුතුයි. உங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது சபைக்குள்ளே நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ඔබ සභාවේ දෙවියන් වහන්සේගේ කොටස වෙනුවෙන් ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටිය යුතුයි. சபையிலே ஒரு பங்காக நீங்கள் தேவனுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். ඔබ දන්නවද පරණ කිස්මේ පූජක සේවය කියනකොට පූජකෙක් වෙන්න කවුරුත් හිතන්නේ නැති විදියටම වැඩ තිබුණා. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர் என்னும்போது யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தது. දේව මාලිගාව ඇතුළේ තිබ්බ වැඩ තිබුණා. தேவனுடைய மாளிகையிலே இருக்கிற வேலைகள் සතු இருந்தது. පූජා කරන ස්ථානයේ වැඩ තිබුණා. பலிபீடத்திலே இடத்துல வேலை செய்திருக்கிறது. එක ස්ථානයක් මම කියවගෙන යනකොට යම් කිසි විදිහේ අර බෝ වෙන රෝග නැත්තම් කුෂ්ඨ වගේ තිබ්බ අය සුව වෙලා ඒක සුවය ස්ථිර කරගන්නත් පූජකයා ළඟ ගිහින් පෙන්නලා අහනවා මම සුවයිද නැත්තම් මගේ රෝගය විනිශ්චය කළේ පූජකයා. அந்த இடத்துல ஒரு காரியத்தை வாசிக்கும் போது துஷ்ட ரோகங்கள் சுகமாகினாலும் அதை கொண்டு சென்று ஆசாரியரிடத்திலே உறுதி செய்ய அந்த ஆசாரிய ஊழியம் தேவைப்படுகிறது. ඇත්තටම පරණ කිවිසුමේ පූජක සේවය කියලා ගත්තා නම් ඒක ඉතාමත්ම අමාරු වැඩක්ව තිබුණා. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் மிகவும் கஷ்டமான ஒரு ஊழியம். නමුත් අද දවසේ ඒක ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතය තුළ ඉතාමත්ම ලෙහෙසි දෙයක් සහ හදවතින් කරන්න පුළුවන් දෙයක් විදිහට මාරු කරලා තිබෙනවා. ஆனால் இப்பொழுது அதை இலகுவாக செய்து கொள்ளத்தக்கதாய் இருதயத்திலே
இலகுவாக செய்து கொள்ளத்தக்கதாக அவரை மாற்றி සභාව வைத்திருக்கிறார். තුල පූජක සේවය දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තිබෙනවා. சபைக்குள்ளே ஆசாரி ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යමක් කරන්නට ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්න ඔබට වගකීමක් තිබෙනවා. தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவனுக்கு முன்பதாக நீங்க நிற்கும்படியாக உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. පේත්‍රස් පොතේ කතා කරන විදිහට ඒ වගකීම ඔබගේ කර මත ස්වාමීන් වහන්සේ තබා තිබෙනවා. பேதுரு புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல உங்களுடைய தோளிலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. තුන්වනුව ඔබ දැන් මං කිව්වා නිවසේ දෙක සභාවේ තුන්වනුව ඔබ පිටස්තර මේ ලෝකයට පූජකෙක්ව සිටිනවා. நான் முதலாக கூறினேன், முதலாவது சபை, இரண்டாவது மன்னிக்கவும், முதலாவது குடும்பம், இரண்டாவது சபை, நீங்கள் அடுத்து சமுதாயத்தில் இருக்க வேண்டும். මනුෂ්‍යෝ ලෝකේ පාපේ ජීවත් වෙන රෝගේ සාපේ ජීවත් වෙන මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේව මහිමෙන් යුක්තව එළිදරව් කරන පූජකෙක්ව ඔබ සිටිනවා. பாவத்தோடு நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை நீங்க வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ඔබ දන්නවද විනාශ වෙන සෙනග ලෝකේ සෙනග ගත්තා නම් ඒ අයත් දෙවියන් වහන්සේගේ සෙනග. அழிந்து போகிற ஜனங்கள் உலக ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் தேவனுடைய ஜனங்கள். ඒ සෙනග දෙවියන් වහන්සේ වෙතට ලං කරන්නටත් උන්වහන්සේගේ මහිමේ ප්‍රකාශ කරන්නටත් ඔබ ලෝකයට පූජකෙක්ව සිටිනවා. அவர்களை தேவனிடத்தில் கிட்டி சேரவும் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிக்கை பண்ணவும் நீங்கள் ஆசாரியர் ஊழியத்தை செய்ய வேண்டும். මේ කිව්වා වූ කාරණා තුන තුලම ඔබ පූජකෙක්ව සිටිනවා. ඔබ ඒක අමතක කරන්න එපා. நான் சொன்ன இந்த 3 காரியத்திலும் நீங்க ஆசாரியராக இருக்கிறீர்கள், அதை மறந்து விட வேண்டாம். එතකොට ඔබට පෞද්ගලික වගකීමක් තියෙනවා. ස්වාමීන් වහන්සේ ඉදිරියට ගිහිල්ලා ස්වාමිනී ඔබ වහන්සේ වෙනුවෙන් මා කළ යුතු කොටස මට පෙන්වන්නට කියලා කියන්න. உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் சென்று தேவனிடத்தில் உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நீங்க அவசியமா ඔබ இருக்கிறது. කොයි ස්ථානයේ හිටියත් මොන දේ කළත් දෙවියන් වහන්සේට ඔබ කළ යුත්තේ කුමක්ද කියන එක ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඇසිය යුතුයි. நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க දෙවියන් வேண்டும். වහන්සේට ඔබගේ ජීවිතේ ඉඳලා යන්න ඕන ගෞරවය ඔබ යන පිණිස ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ විවෘත වාචනයක් විය යුතුයි. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை கனம் பொருந்திய ஒரு வாழ்க்கையை வெளிப்பட நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ඔබ බලන්න අපි යමු 1 සාමුවෙල් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයට. 1 சாமுவேல் புத்தகத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு நான் අපි செல்வோம். පොඩි කොටසක් අපි දිගට බලනවා මේ පූජක සේවය තුල මොකක්ද මේ ස්ථානයේ කියන්නේ. சிறிய காரியத்தை நான் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஆசாரிய ஊழியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் 1 வசனம். සාමුවෙල් 2:12. 1 සාමුවෙල් 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ඒලිගේ පුත්‍රයෝ වනාහි දුර්ජනයෝ වූෝය. ඔහු ස්වාමින් වහන්සේ ඇඳිනගෙන නොසිටියෝය. කියන්න සිංහලෙන්. ඒ පූජකයන් සෙනග සමග හැසුරුණු අන්දම මෙසේය. හරි. තප්පරයක් දෙන්න. ටැමිල් වලින් කියන්න. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. හරි. ඊට පස්සේ அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதிலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். ඒ පූජකයන් සෙනග සමග හැසිරුණු අන්දම මෙසේය. කවුරු නමුත් පූජාව ඔප්පු කරන කල මස් උයන අතර පූජකයාගේ වැඩකාරයා දැති 3ක් ඇති මස් කොක්කක් අතේ ඇතුව ඇවිත් හට්ටියේ හෝ සැලියේ හෝ කටාරමේ හෝ ඇතිලියේ හෝ දමන්නේය. එවිට කොක්කට අසු වූ සියල්ල පූජකයා තමාටම ගන්නේය. ශිලෝට පැමිණි සියලු ඊශ්‍රායෙල් වරුන්ට ඔහු මෙසේ කළෝය. 17ත් කියවන්න. මෙසේ ඒ තරුණයන්ගේ පාපය ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඊතා මහත්ව තිබුණේය. මක්නිසාද මිනිස්යෝ ස්වාමීන් වහන්සේගේ පූජාව සුළු කොට සිටුවෝය. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். 17ත් කියව නේද?
හරි. දැන් බලන්න දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මේ කාලය තුල සාමුවෙල් ඉතා කුඩා ළමයෙක් එයා දේවමාලිගාවේ සිටියා. நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு முன்பதாக சாமுவேல் ஒரு சிறியவனாய் இருந்தாலும் அவன் தேவனுடைய மாளிகையில் இருந்தான். නමුත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඒලි සහ ඒලිගේ පුත්‍රයන්ගේ හදවත ස්වාමීන් වහන්සේ දැක්කා. ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக ஏலியினுடைய புத்திரருடைய இருதயத்தை தேவன் கண்டார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ඒලිගේ පුත්‍රයෝ දුර්ජනයෝ නැත්නම් නපුරු මනුෂ්‍යයන්ව දුෂ්ට මනුෂ්‍යයන්ව සිටියා. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, ஏலியினுடைய புத்திரர்கள் மிகவும் பாவிகளாய் இருந்தார்கள். මේ පරිච්ඡේදය ඔබ කියවනවා නම් ඔබට දැනගන්න පුළුවන් එක ස්ථානයක දෙවියන් වහන්සේ කියනවා ඒලිට නුඹ මට වඩා පුත්‍රයන්ටයි ගරු කරන්නේ. இந்த இடத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும், தேவன் சொல்லுகிறார் ஏலியை பார்த்து, எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை பார்க்கலாம், ஏன் நீ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாய்? දුර ඉඳලා ඊශ්‍රායල් සෙනග නැත්නම් ඊශ්‍රායල් දරුවෝ දෙවියන් වහන්සේට පූජාවට මස් අරන් එනකොට මේ මාලිගාව තුල මොනවද සිද්ධ වුනේ කියනවා නම් தூரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக பூஜை செய்யும்படியாக இறைச்சிகளை எடுத்துக்கொண்டு வரும்போது ඒ පූජාව හැලිය දාලා තම්බලා ඒගොල්ලෝ තෙල දවන්න කලින් කියන තෙල් පුච්චන්න කලින් ඒලිගේ පුත්‍රය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට දෙන්නත් කලින් ඒ පූජාව ඒ වැඩකාරයට කියනවා මස් වලට කොක්කක් දාලා කරවන්න කියලා. කොක්කට පැටලෙන ඕනම දෙයක් මේගොල්ලෝ දෙවියන් වහන්සේට පූජා කරන්න කලින් මේගොල්ලෝ අර ගන්නවා ඒගොල්ලන්ගේ භුක්ති විඳීමට. அந்த இறைச்சிகளை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்த முன்பதாக அந்த ஏலியுடைய புத்திரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆயுதத்தை போட்டு குத்தி எடு என்று. அந்த ஆயுதத்திலே மாட்டிக்கொள்ளுகிற இறைச்சிகள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். தேவனுக்கு கொடுக்க முன்பதாக இவர்கள் பெற்றுக்கொள்ள பார்க்கிறார்கள். ඒ වගේම තමයි මේගොල්ලෝ කරපු තව නපුරු ක්‍රියාවක් තමයි දොරටුව ඉදිරියේ සිටිනවා සේවක කාන්තාවන්. එතකොට මේ සේවක කාන්තාවන් එක්කලා මේ පුත්‍රයෝ වෛශ්‍යකම් කරන්න පටන් ගත්තා. அதே போல ஒரு பிழையான காரியங்களை செய்கிறார்கள். அந்த பலிபீடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக வாசல்களிலே பெண்கள் இருக்கிறார், அந்த பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ මේ කාරණා දිහා නිශ්චලව බලාගෙන ඉඳලා දෙවියන් වහන්සේ එලිට කියනවා නුඹගේ පුත්‍රයන්ගේ දුෂ්ටකම නැත්තම් මේ නපුරු ක්‍රියා මා වෙත නැගලා නැත්තම් මා වෙත ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. அப்பொழுது பொறுமையாக இருந்து தேவன் பார்த்து சொல்லுகிறார் என்னிடத்திலே, உன்னுடைய புத்திரர்கள் செய்த இந்த பாவம் எனக்கு காரியம் வந்தது என்று. ඒ වගේම තමයි නුඹ ඇයි මට වඩා තමන්ගේ පුත්‍රයන්ට ගරු කරන්නේ? නුඹ ඇයි මට වඩා පුත්‍රයන්ව සලකන්නේ කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், என்னை பார்க்கல நீ ஏன் உன்னுடைய புத்திரர்களை நீ பார்த்து கொள்ளுகிறீர், புத்திரருக்கு கனப்படுத்துகிறீர் என்று கேட்கிறார். ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේගේ පූජකයාගේ පළවෙනි කාරණාව තමයි පළවෙනි රාජකාරිය තමයි එයා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්න ඕනේ. දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව නැත්නම් දෙවියන් වහන්සේගේ කාරණා උදෙසා. தேவனுடைய ஆசாரியராக இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் தேவனை கனப்படுத்த வேண்டும். தேவனுக்கு முன்பதாக அவன் நிற்க வேண்டும். මේගොල්ලෝ නිතරම දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙලා සෙනගව දෙවියන් වහන්සේ වෙතට මේගොල්ලෝ යොමු කරන්න ඕන. දෙවියන් වහන්සේ කෙරෙහි සෙනගගේ භක්තිය නිතරම රඳන විදියට ක්‍රියාත්මක වෙන්න ඕන. அவர்கள் ஜனங்களோடு உறவாடி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திற்கு ஜனங்களை கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். හැබැයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මේ ඒලිගේ පුත්‍රයන්ගේ ක්‍රියාව සහ මාලිගාව තුල සිදුණු නපුරු ක්‍රියා නිසා සෙනග පූජාව සුළු කරන්න පටන් ගත්තලු. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஏலியினுடைய புத்திரர்கள் செய்த பிழையான காரியத்தினால் பாவத்தினாலே ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலியை அவர்கள் சிறிதா எண்ணினார்கள் என்று. පූජකයාගේ වගකීම හරියට කරන්නේ නැතුව පාපිෂ්ඨ නැත්තම් පෞකාර ජීවිතයක් ගත කරනකොට ஆசாரியன் அவனுடைய காரியங்களை கடமையை சரியாய் செய்யாமல் அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது සෙනග මොනවාද කළේ කියනවනම් පූජාව සෙනග විසින් සුළු කරන්න පටන් ගත්තා. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய அந்த பலியை அவர்கள் சிறிதா எண்ணினார்கள். මම ඔබට කියන්න කැමතියි ඔබ ගෙදර වැඩිහිටියෙක් විදියට නැත්තම් පියෙක් විදියට ඔබ පූජකයාගේ ස්ථානයේ සිටිනවා නම් நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு தகப்பனாக ஒரு ஆசாரியராக இந்த இடத்தில் இருப்பீர்களானால் ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට තියෙන ගරුත්වය නිසා ප්‍රථම ස්ථානය ඔබ දෙවියන් වහන්සේට දෙන්නේ නැත්නම් நீங்கள் தேவனுக்கு முன்பதாக முதலாவது இடத்தையும் அவருடைய கனத்தையும் அவருக்கு கொடுக்காவிட்டால் ඔබගේ නිවසේ ඔබගේ දරුවෝ පූජාව සුළු කරන්න පටන් ගන්නවා. දෙවියන් වහන්සේ ඔබගේ ඉදිරියේම සුළු කරන්න පටන් ගන්නවා. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலியை அவர் சிறிதா எண்ணுவார்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ ගෘහය තුල නැත්නම් සභාව තුල දෙවියන් වහන්සේට දෙන ස්ථානය ඔබ අවංක පිරිසිදු කමෙන් ඔබ දෙන්නේ
දෙන්නේ නැත්නම් நீங்கள் தேவனுடைய வீட்டிலே இந்த தேவனுடைய சபையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக கொடுக்காவிட்டால் ඔබ පූජකෙක් විදියට සේවකෙක් වේවා ඇදහිලිවන්තෙක් වේවා ඔබ දෙවියන් වහන්සේට දෙන දේ අවංක ගරුත්වයෙන් යුතුව ඔබ දෙන්නේ නැත්නම් நீங்கள் ஆசாரியராக இருந்து நீங்கள் ஊழியக்காரராக இருக்க முடியும், நீங்கள் விசுவாசிகராக இருக்க முடியும். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சரியாக கொடுக்காவிட்டால் ඔබගේ සභාවේ සෙනග සේවාව නැත්නම් පූජාව සුළු කරන්න පටන් ගනී. உங்களுடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் இந்த பூஜையை இந்த பலியை சிறிதா எண்ணி விடுவார்கள். ඒ වගේම තමයි පෞද්ගලික ජීවිතය තුළ ඔබ දෙවියන් වහන්සේට අවංකව පූජකෙක් විදියට කරන්න ඕන ටික නැත්නම් අවංකව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටින්න ඕන එක ඔබ සුළු කරන්න පටන් ගත්තොත් உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கனத்தையும் நீங்கள் சிறிதா எண்ணும் போது ඔබ දෙවියන් වහන්සේට දෙන දේ නැත්නම් ඔබගේ ජීවිතෙන් ඔබ කරන දේ ඔබ සුළු කොට සලකලා ඒක දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබ වංචාවෙන් යුක්තව කරන්න පටන් ගත්තොත් நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே நீங்கள் சிறிதா அதை எண்ணி நீங்கள் தேவனை வஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது සෙනග දෙවියන් වහන්සේව සුළු කරන්න පටන් ගනී. ஜனங்களும் தேவனை சிறிதா எண்ணி விடுவார்கள். ඔබ දන්නවද මේක දේව රාජ්‍යයට විශාල බාධාවක් තිබෙනවා. உங்களுக்கு தெரியுமா இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு ඔබගේ பண்ணும். ප්‍රදේශයේ ඔබගේ නිවසේ නැත්නම් ඔබගේ නෑදෑයන් අතරේ දෙවියන් වහන්සේ වෙතට මිනිස්සු එන්න නම් ඔබ පූජාව සුළු කරන්නේ නැති කෙනෙක් වෙන්න ඕන. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிரதேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்கள் வருவார்களா இருந்தால் நீங்கள் அவருடைய பலிபீடத்தை பெரிதா எண்ண வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේව සුළු කරන්නේ නැති මිනිසෙක් වෙන්න ඕන. நீங்கள் தேவனுடைய காரியத்தை சிறிதா எண்ணாத மனிதனாய் இருக்க வேண்டும். දැන් ඒලිගේ පුත්‍රයන් කළා මේ ක්‍රියා නිසා බොහෝ මිනිස්සු දෙවියන් වහන්සේගේ පූජාව නොසලකා හරින්න පටන් இந்த ගත්තා. ஏலியினுடைய புத்திரர்கள் செய்த காரியத்தினாலே அநேக ஜனங்கள் இந்த பலியை சிறிதா எண்ணினார்கள். ඔබ දන්නවද මනුෂ්‍යගේ ක්‍රියාව නිසා දෙවියන් වහන්සේට මහිමේ මනුෂ්‍ය දෙන එක නවත්තන්න පටන් ගත්තා. அதற்கு பின்பதாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஜனங்கள் நிறுத்த ஆரம்பித்தார்கள். ඔබ සිතනවාද දෙවියන් වහන්සේ මේක බලාගෙන නිකන් ඉඳී කියලා? நீங்கள் நினைக்கிறீர்களா இதை பார்த்து கொண்டு தேவன் அமைதியாக இருப்பார் දෙවියන් என்று? වහන්සේ තමන්ගේ මහිමය ජරාවට පත් කරන එක බලාගෙන නිකන් ඉඳී කියලා ඔබ සිතනවාද? தேவன் அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை குப்பையாய் மாற்றும் போது அவர் பார்த்து கொண்டு இருப்பாரா என்று දෙවියන් நினைக்கிறீர்களா? වහන්සේගේ වචනේ කියනවා ඒ වෙනුවට දෙවියන් වහන්සේ කියනවා මම මටම කියලා මට සුද්ධව සිටින සෙනගක් මම නැගිටව ගන්න යනවා. தேவன் அப்பொழுது சொல்கிறார், எனக்காக பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களை நான் அந்த இடத்துல எழுப்புவேன் என்று. මට කියලා සෙනගක් මම නැගිටව ගන්න යනවා. எனக்காக ஒரு ஜனங்களை எழுப்புவேன் என்கிறார். ඔබ බලන්න 29 පදය. 29ஆம் வசனத்தை பார்ப்போம். මාගේ වාසස්ථානයේ ඔප්පු කරන්නට මා අනකරන තිබෙන මාගේ යාගයටත් මාගේ පූජාවටත් නුඹලා පයින් ගසන්නෙත් මාගේ සෙනග වූ ඊශ්‍රායෙල් වරුන්ගේ සියලු පූජාවල ඊතා හොඳ කොට්ටාසය වලින් නුඹලාම තර කරගන්න පිණිස නුඹ මට වඩා නුඹේ පුත්‍රයන්ට ගෞරව කරන්නෙත් මක් නිසාද? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். 31 පදේ බලමු. බලව உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். බලව නුඹේ වංශයේ මහලු මිනිසෙක් නොසිටින ලෙස නුඹේ බාහුවද නුඹේ පියාගේ වංශයේ බාහුවද මා විසින් සිඳ දමන කාලයක් පැමිණෙන්නේය. right. දැන් බලන්න ස්වාමීන් වහන්සේ මේ අපි හිතනවා මේ පරණ කිවිසුමේ මේක පරණ කිවිසුමට තමයි වළංගු මේක අලුත් කිවිසුමට මේක අදාළ වෙන්නේ නැහැ කියලා අපි සිතනවා. நாங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் போது இது பழைய ஏற்பாட்டுக்கு சொந்தமான காரியம், புதிய ஏற்பாட்டுக்கு சொந்தமல்ல என்று நாங்கள் யோசிப்போம். නමුත් අලුත් කිවිසුමේ කරුණාවේ කාලය තුල කිසිම ආකාරයකින් දෙවියන් වහන්සේ තමන්ගේ සෙනගව විනාශ කරන්නේ නැහැ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் கூடாக ஜனங்களை தேவனுடைய ஜனங்களை ஒரு நாளும் அழிக்க மாட்டார். ඔබට සිතරෙන්න බොහෝ කරුණාවක් දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. කවදාකවත් ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මැරිලා වැටෙන්නේ නැහැ. நீங்கள் நினைப்பதற்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக விழப்போவதில்லை. නමුත් මගේ එක ඉල්ලීමක් තිබෙනවා. ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඔබ සුළු කොට තකන්න එපා. நீங்கள் தேவனுடைய கிருபையை இலகுவாக சிறிதாக எண்ண வேண்டாம். ඔබ සිතන්න එපා මට තව කාල තිබෙනවා නෑ. ඔබ දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන්න ඕන දවස අදයි.
நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்னும் எனக்கு காலம் இருக்கிறது, இன்னும் எனக்கு காலம் இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த இதுதான் காலம். දෙවියන් වහන්සේ සදා කාලෙටම කරුණාව තියෙන තැනන් වහන්සේ. தேவன் சதா காலத்திலும் கிருபை அளிக்கிற தேவன். නමුත් උන්වහන්සේගේ මහිමය උන්වහන්සේ ජරාවට පත්වෙන්න දෙන්නේ නැහැ. ஆனால் தேவனுடைய மகிமையை அவர் குப்பையாய் செலுத்துவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். ඔබ බලන්න දෙවියන් වහන්සේ අවසාන වශයෙන් කියන්නේ මොකක්ද කියලා. நீங்கள் பாருங்கள் தேவன் கடைசியாக என்ன சொல்லுகிறார் என்று. 35 කියවන්න. 35 பார்ப்போம். මාගේ සිතේද මාගේ කල්පනාවේ හැටියටද කරන්නා වූ විශ්වාස වූ පූජකයෙකු මම නැගිටුවාගෙන ඔහුට ස්ථීර වංශයක් උපදවා දෙන්නෙමි. ඔහු මාගේ අභිෂේක ලත් තැනැත්තා ඉදිරියේ සෑම කල්ලීම හැසිරෙන්නේය. நான் உன் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். මේ බලන්න මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார். උන්වහන්සේ කියනවා මටම මගේ හදවතේ කල්පනාවට නැත්තම් මගේ සිතේ කල්පනාවට මං කියන විදියට කරන්නා වූ විශ්වාස කෙනෙක් මම නැගිටවා ගන්නවා මට කියලා. என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி என் காரியத்தை செய்கிற ஒரு மனிதனை நான் தெரிந்து கொள்வேன் என்று ඔබ சொல்லுகிறார். දන්නවද දෙවියන් වහන්සේට අවශ්‍ය නම් ගල් වලින් පවා උන්වහන්සේට වංශයක් උපදවා දෙන්න පුළුවන්. தேவனுக்கு தேவையாயிருந்தால் ஒரு கல்லை கூட அவர் எடுத்து பயன்படுத்துவார். නමුත් දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා ඒ අවස්ථාවනේ ගල් පාවිච්චි වෙනව වෙනුවට ඒ අවස්ථාව සබාව වන ඔබටත් මටත් මේ කරුණාවේ කාලය තුල දෙවියන් වහන්සේ නිදහස් කරලා තියෙනවා. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லை பாவிக்கு பதிலாக சபையிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். අපි අපේ ජීවිතෙන් දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන මහිමයට පත් කරන මහිමේ එළිදරව් වෙන මනුෂ්‍ය විදියට මාරු වෙන්න நாங்கள் අවශ්‍යයි. இன்றைய நாளிலே தேவனை கனப்படுத்தத்தக்கதாய் தேவனுடைய மகிமை வெளியே வரத்தக்கதாய் நாங்கள் மாற அவசியம். අපි අවසාන වශයෙන් බලමු මේ පරිච්ඡේදෙම 36 වෙනි පදය. ඔබ හොඳට අහුම්කම් දෙන්න. கடைசியாக 36ஆம் வசனத்தை பார்ப்போம். மிகவும் கவனமாய் செவி கொடுங்கள். ඒලිට දෙවියන් වහන්සේ කියනවා මේ 36 වෙනි පදය ඔබ බලන්න මොනවද ඒලිට දෙවියන් වහන්සේ කියන්නේ? ஏலிக்கு தேவன் சொல்லுகிறார். 36ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் பாருங்கள். තවද නුඹේ වංශයේ ඉතුරු වෙන හැම දෙන රිදී මිලයක්ද රොටියක්ද ලබා ගන්නා පිණිස ඇවිත් ඔහු ඉදිරියේ වැඳ වැටි අනේ රොටි කෑල්ලක් කන පිණිස පූජක තනතුරට මා පත් කළ මැනවයි කියනවා ඇත කියා කියන සේකයි කීවේය. அப்பொழுது உன் வீட்டாரின் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத் துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். දෙවියන් වහන්සේ කියනවා දෙවියන් වහන්සේ පත් කරපු ස්වාමින් වහන්සේගේ හඬ අසන தேவன் சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ස්වාමීන් වහන්සේගේ හදවතට එකඟව ක්‍රියා කරන தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்ற வண்ணமாய் கிரியை செய்கிற ඒ තමන්ටම කියලා දෙවියන් වහන්සේ තෝරාගත්ත ඒ පුද්ගලයාගේ වංශය සහ ඒ සේවකයාගේ ඉදිරියේදී தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய வம்சத்துக்கும் அவர்களுக்கு முன்பதாக මං කියන්නේ දෙවියන් වහන්සේට අවංක මනුෂ්‍යයාගේ ඉදිරියේදී நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு உண்மையா இருக்கிற மனிதனுக்கு முன்பதாக දෙවියන් වහන්සේගේ හදවතේ කැමැත්ත කරන්නා වූ මනුෂ්‍යයා ඉදිරියේදී தேவனுடைய உள்ளத்தில் உள்ள வாஞ்சைக்கு ஏற்ற வண்ணமாய் செய்கிற மனிதனுக்கு முன்பதாக අර දෙවියන් වහන්සේගේ සේවය සහ උන්වහන්සේ ඉදිරියේ පෙනී සිටීම වංචාවෙන් කළා වූ අයගේ වංශය ඇවිල්ලා அந்த தேவனுக்கு முன்பதாக வஞ்சகம் செய்த அந்த வம்சம் வந்து තමන්ගේ ස්ථානය හරියට ආරක්ෂා කරගන්න නැතුව දෙවියන් වහන්සේ විසින් පහ කරපු පන්නාදමුගාගේ වංශය ඇවිල්ලා அவர்களுடைய கடமையை சரியாமல் செய்யாமல் தேவனால் துரக்கடிக்கப்பட்டவருடைய வம்சத்திலிருந்து තෝරාගත් එක්කෙනාගේ ඉදිරියේ කියනවලු தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்பதாக சொல்லுகிறார், රොටි කෑල්ලක් කන පිණිසත් ஒரு அப்பத்தை சாப்பிடுவதற்கு රිදී මිලයක් ඒ කියන්නේ එක රිදී කාසියක් ගන්න පිණිසත් ஒரு வெள்ளி பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு ඒ පුද්ගලයා ඉදිරියේ තදෙනසි තෝරාගත් එක්කෙනා ඉදිරියේ වැඳ වැටිලා කියනවලු அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக விழுந்து රොටි කෑල්ලක් කන පිණිස පූජක තනතුරට මාව පත් කරන්න කියලා බැගෑපත් වෙනවා කියලා දෙවියන්වහන්සේගේ වචනේ කියනවා. அப்பத்தை நான் சாப்பிடப்படத்தக்கதாய் ஆசாரியர் ஊழியத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள் என்று අද சொல்லப்படுகிறது. දවසේ මම මේ පණිවිඩයෙන් මොකක්ද ඔබට කියන්නේ? இன்றைய நாளிலே இந்த செய்தியிலே நான் என்ன சொல்லுகிறேன்? ඔබට
ඔබට දීලා තියෙන උතුම් පූජක තනතුර දෙවියන් වහන්සේව ගෞරවයට පත් කරන්න ඔබ විසින් කළ යුතුයි. நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான ஆசாரியர் ஊழியத்திலே நீங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டும். ඔබ ඒක සුළු කරනවා නම් நீங்கள் அதை இலகுவாக எண்ணினால் ඔබ නිසා අන්‍ය මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ පූජාව සුළු කරන තැනට ඔබ හැසිරෙනවා නම් உங்களிடத்திலிருந்து அந்நிய ஜனங்கள் தேவனுடைய பலியை சிறிதா என்ன நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் මට සමාවෙන්න මේම කියන එක මේක දෙවියන් වහන්සේ මට කියන්න කියන නිසා මම ඔබට කියනවා. மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் இதை சொன்னதினால் நான் சொல்லுகிறேன். මේක ඇත්තට මම ලියලා පැත්තකට තියලා තිබ්බ දේශනාවක්. இதை நான் எழுதி நான் ஒதுக்கி வைத்த ஒரு செய்தி. අපේ ජීවිතේ අපි දෙවියන් වහන්සේට ගෞරව කරන එක ඊටාත්ම භක්තියෙන් ස්වාමීන් වහන්සේගේ හදවතට කැමැත්තෙන් යුක්තව අපි කරන්න ඕන. நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது மிகவும் பக்தியோடு அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේගේ මහිමය අපි ජරාවට මාරු කරනවා නම් පූජකයෝ විදියට. நாங்கள் தேவனுடைய மகிமையை ஒரு குப்பையாய் மாற்றினோமா இருந்தால் தேவ ஊழியக்காரர்களாக இருந்து අපි නිසා තම මනුෂ්‍ය බාධාවට ලක් වෙනවා නම් நம்ம என்னிடத்திலிருந்து மற்ற ஜனங்கள் ஒரு தடையாக இருப்பார்களானால் දෙවියන් වහන්සේව සුළු කරන්න අපි ඒ මනුෂ්‍යයන්ව අපේ ක්‍රියාවෙන් පොළඹවනවා නම් தேவனுடைய காரியங்களை இலகுவாய் என்ன நாங்கள் அவருடைய உள்ளத்திலே பேசப்படுகிறவர்களாக இருந்தால் අවසානයේ ඒලිගේ පුත්‍රයන්ට මොනවද වුනේ? அந்த புத்திரர்களுக்கு என்ன நடந்தது? ආශිර්වාදය අහිමි වෙච්ච කාලයකට ඕන්ව තල්ලු වුණා. ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ඒලිගේ වංශයට අයිති තැන දෙවියන් වහන්සේ ගලවලා සාමුවෙල් වේ ස්ථානයේ පත් කරන්නට යනවා. ஏலிக்கு அந்த வம்சத்துக்கே இருக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சாமுவேலுக்கு கொடுத்தார். අවසානයේ ඒලිගේ වංශයේ මිනිස්සු ඇවිල්ලා තෝරාගත් මිනිස්සු ඉදිරියේ කියන්ට යනවා. அந்த ஏலியுடைய ஜாதியிலிருந்து வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் முன்பதாய் சொல்ல போகிறார்கள். රොටි කෑල්ලක් කන පිණිස මට සේවය දෙන්න. அப்ப துண்டு ஒன்று சாப்பிடுவதற்காக எனக்கு ஊழியங்களை தாருங்கள். රිදී මෙලයක් උදෙසා රොටි කෑල්ලක් උදෙසා මාව තනතුරේ තියාගන්න. வெள்ளி பணத்துக்காக ஒரு பதவியில என்னை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ උත්තම පූජකෙක්ව සිටිනවා. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக உன்னதமான ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்கள். උන්වහන්සේට පළවෙනි තැන දෙන්න ගෞරවය කරන්න උන්වහන්සේගේ පූජාව උසස් කොට සලකන්න. அவருக்கு முதலிடம் கொடுங்கள், அவரை கனப்படுத்துங்கள், அவருடைய ஊழியத்தை நீங்கள் உயர்த்துங்கள். ස්වාමීන් වහන්සේට ලං වෙන්න උන්වහන්සේගේ හඬ අසන්න උන්වහන්සේගේ කැමැත්ත හැටියට ඔබ ක්‍රියා කරන්න. தேவனுக்கு மிகவும் கிட்டி சேருங்கள், அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள். එහෙම නැතුව තවදුරටත් යම් කෙනෙක් මන් දන්නේ ඔන්ලයින් ඔස්සේ බලාගෙන ඉන්න කවුරු හරි වෙන්න පුළුවන්. යම් කෙනෙක් දිගටම මේක සුළු කරගෙන යනවා නම් எனக்கு தெரியாது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தால் அடிக்கடி இதை நீங்கள் சிறிதாக எண்ணுவீர்களானால் ජීවිතේ සිත් හැරීමක් ඔහුගේ ජීවිතේ නැත්නම් அவருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்தால் රොටි කෑල්ලටයි රිදේ මිලටයි හිඟා කන ජීවිතයකට ඔහුට යන්න වෙනවා. அவர்கள் அப்பம் சாப்பிடுவதற்கும் வெள்ளி பணத்துக்காகவும் அவர்கள் பிச்சை எடுக்கத்தக்கதான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගත්තේ ආශිර්වාද ලබන පිණිසයි. ஆனாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய், ආශිර්වාද ලබන පිණිසයි. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඉතාම මහත්ව තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. නමස්කාරයට පස්සේ දෙවියන් වහන්සේ කතා කළා. මුළු හදවතින් ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරන්න යනවා. ஆராதனைக்கு பின்பதாக தேவன் பேசினார், முழு இதயத்தோடு நீ அன்பு செலுத்த මුළු போகிறாய், බුද්ධියෙන් ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරන්න முழு යනවා. ஆத்மாவோடு நீ அன்பு செலுத்த போகிறாய், මුළු ශක්තියෙන් ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රේම කරන්න முழு යනවා. பலத்தோடு நீ அன்பு செலுத்த போகிறாய். ඔබ මුළුමනින්ම ස්වාමීන් වහන්සේට යටත් වෙලා උන්වහන්සේව ගෞරවයට පත් කරන්න நீ යනවා. முழுமையாய் தேவனிடத்திலே கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்த අපි போகிறீர்கள். නැගිටිමු දීමනාවක් විදියට ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ පුදුම පිපාසයක් උන්වහන්සේ වගුරුවන්ට යනවා. நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். வரங்களுக்காக ஒரு வாஞ்சையை உங்களிடத்திலே அவர் ஊற்றப் போகிறார். පුදුම පිපාසයක්. அவர் ஒரு வாஞ்சையை ஊற்றப் போகிறார். පුදුම පිපාසයක්. ஒரு வாஞ்சை. ඔබ ශක්තියෙන් උන්වහන්සේව ප්‍රේම කරනවා නම් நீங்கள் பலத்தோடு தேவனை அன்பு செலுத்தினால், ඔබ දෙයක් උන්වහන්සේ වෙනුවෙන් කරන්න ඔබේ ශක්තිය වැය කරන්න. நீங்கள் தேவனுக்காக ஒரு காரியங்களை செய்ய உங்களுடைய பலத்தை செலவழியுங்கள். මම විශ්වාස කරන අපේ සභාවේ කම්මැලියෝ නැහැ. நான் விசுவாசிக்கிறேன், சோம்பேறிகள் எங்களுடைய சபையில் இல்லை. දාඩිය දාලා දෙයක් අපි දෙවියන් වහන්සේට කරමු. வேர்த்தாவது நாங்கள் ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்வோம். බුද්ධියෙන් ප්‍රේම කරන්නේ කොහමද? எப்படி ஆத்மாவிலே நாங்கள் அன்பு செலுத்துவோம்? උන්වහන්සේ කිව්වා විශේෂ ප්‍රඥාවක් උන්වහන්සේ වගුරුවයි බුද්ධියෙන් ප්‍රේම කරන්න. அந்த புத்தியில் அந்த ஆத்மாவிலே அன்பு செலுத்த ஒரு விசேஷமான ஞானத்தையும் அன்பையும் அவர் வெளிப்படுத்துவார். ඔබ ප්ලෑන් කරලා නැත්තම් කල්පනා කරලා බුද්ධිමත්ව ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා நீங்கள் නම් யோசித்து திட்டமிட்டு
புத்தியோடு நீங்கள் அவரை அன்பு செலுத்தினால் ඔබ මොලෙන් වැඩ කරන්න යනවා. நீங்கள் மூளையிலே வேலை செய்ய ඔබ போகிறீர்கள். මොලෙන් වැඩ කරන්න යනවා. நீங்கள் மூளையிலே வேலை செய்ய ඔබ போகிறீர்கள். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මෝඩකම් කරන්න යන්නේ නැහැ. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக பிழையான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். ඔබ කල්පනා කරලා ඥාණයෙන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගයි. நீங்கள் யோசித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஞானத்தினாலே கட்டியெழுப்ப போகிறீர்கள். ශක්තියෙන් ඔබ දෙවියන් වහන්සේව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගයි. நீங்கள் பலத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப ඔබ போகிறீர்கள். හදවතින් පුදුම පිපාසයකින් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගයි. நீங்கள் இருதயத்தின் ஒரு வித்தியாசமான வாஞ்சையோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறீர்கள். ඔබ ඒකට පිපාස වෙනවද? நீங்கள் அதற்கு வாஞ்சையா අපි இருக்கிறீர்கள். අතුසල නමස්කාර කරමු. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம்.